الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حافظوا على الصلوات والصلاه الوسطى وقوموا لله قانتين صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم من وصل صفا وصله الله ومن قطع صفا قطعه الله. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவருக்கும் வந்து சேர்த்துவார். நம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வலியுறுத்தி செய்கிறேன். கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த ஜும்மாவிலே தொழுகையினுடைய அடிப்படைகளை எந்தெந்த காரியங்களை செய்தால் தொழுகை முறிந்துவிடும், தொழுகை இறைவனிடம் ஏற்றுக்கொள்ளாமல் ஆகிவிடும் என்கிற முக்கிய தகவல்களை, முக்கிய சட்டங்களை உங்களிடத்தில் நினைவூட்டுவேன், பகிர்ந்து கொண்டேன். அதனுடைய தொடர்ச்சியாக சில விஷயங்களை உங்களிடத்திலே இன்ஷா அல்லாஹ் என்று நினைவூட்ட இருக்கின்றேன். கடந்த முறை சொன்ன குறிப்பிட்ட அந்த சட்டத்தை நினைவூட்டிவிட்டு முக்கிய சட்டங்களை பகிர்ந்து கொள்கிறேன். தொழுகையை குறிக்கக்கூடிய காரியங்கள் என்று வறுமையானால் தொழுகையில் நாம் யாரும் பேசக்கூடாது, அல்லது தொழுகையிலே பேச்சினுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சிரிப்பு அல்லது சத்தம் வெளிப்படும் அளவுக்கு, வார்த்தைகள் வெளிப்படும் அளவுக்கு அழுகை அல்லது சத்தமிட்டு ஊதுதல், இது போன்றவைகளும் தொழுகையை கீழடித்துவிடும் என்பதை நாம் கடந்த முறை ஆதாரங்கள் அடிப்படையில் விளக்கினோம். தொழுகையில இமாமுக்கு ஏதேனும் ஒரு பிழை ஏற்படுகிறது என்று நினைத்துக் கொள்வோம். தொழுகையில தவறுதலாக தொழுகிறார், 4 ரக்காத் இருக்க வேண்டிய இடத்துல 4ஆக இல்லாமல் 5வது ரக்காத்துக்கு எழுந்திருக்க முயற்சிக்கிறார். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிழை, அல்லது தொழுகிற நேரத்திலே குர்ஆனுடைய வசனங்கள் ஏதேனும் ஒன்றை இமாமுக்கு நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். ஆனால் மார்க்கம் சொல்கிறது தொழுகையில் பேசக்கூடாது. 4 ரக்காத்துக்கு எழுந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா 4 ரக்காத்துக்கு எழுந்திருக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சொன்னாலுடைய தொழுகை பாத்திலாயிரம் வீணா போயிடும். அப்ப இந்த மாதிரி தொழுகையில் பேசக்கூடாது என்று சொன்ன மார்க்கம் பேச வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. இமாமுக்கு அவருடைய சில பிழைகளை, சில விஷயங்களை சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிற பொழுது கூட நாம் அந்த நேரத்தில் எந்த செயல்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஹதீஸிலே வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயத்திலே ஒரு கூட்டத்தார்களுக்கு இடையிலே இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். ஒரு கூட்டத்திற்கு இடையில சில பிரச்சனை, அந்த கூட்டத்தார்களுக்கு இடையில அம்ரிபுல் அவுஃப் என்கிற ஒரு கூட்டத்தார்கள், அந்த கூட்டத்தார்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. அந்த பிரச்சனையை இணக்கம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சல்லல்லாஹு புறப்பட்டு போயிட்டாங்க. வருவதற்கு தாமதம், தொழுகைக்குரிய நேரம் வந்துவிட்டது. தொழுகைக்குரிய நேரம் வந்த பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்று அத்துஸல்லி லின்னாஸி ஃபஉகீமு, நீங்கள் மக்களுக்கு தொழுகை நடத்துகிறீர்களா, நான் இகாமத்து சொல்றேன், நீங்க மக்களுக்கு நீங்க தொழுகை நடத்துங்க என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் சொல்கிறார்கள். பொதுவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமத்து செய்யணும். இப்ப அந்த இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்ற நேரம் வருகிற பொழுது தொழுகைக்குரிய நேரம் நெருங்கிவிட்ட காரணத்தினால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தாங்கள் தொழ வைக்கிறீர்களா, நான் இகாமத்து சொல்கிறேன் என்று சொன்ன பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சரிந்தார். சரின்னு சொன்ன பிறகு அப்புறம் தொழுகை நடக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், மக்கள் எல்லாம் பின்னாடி நிற்கிறாங்க இமாமை பின்தொடர்ந்து. இந்த நேரத்துல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு வந்துட்டாங்க.
இப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு வருகின்ற அந்த நேரத்திலே ஹதீஸில் வருகிறது வன்னாசு ஃபி ஸலாத்தி, மக்கள் எல்லாம் தொழுகையில் இருக்கிறார்கள். தொழுகையில் இருக்கிற இந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு வந்துட்டாங்க. பள்ளிக்கு வந்துட்டா யார் இமாமத்தை செய்யணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தானே. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் வந்து இடைவெளி விடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சப்புகளை என்ன செய்யறாங்க, இடைவெளியை இழுத்து கொண்டு முன் சப்புக்கு வந்து என்ன செய்யறாங்க, வந்து நிக்கிறாங்க. இப்ப முன் சப்புல இருந்து நபி நிக்கிறாங்களா, இமாமத்து செய்யறது யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபாக்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க, அவங்கதான் இமாமத்தை செய்யணும்னு சுட்டி காட்டணும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிவிக்கணும். எப்படி தெரிவிக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா பேசியாச்சு, பேசிட்டு தொழுகை முடிஞ்சு போயிருவேன். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததை சுட்டி காட்ட வேண்டும் என்பதற்காக சஹாபா பெருமக்கள் அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க? ஹதீஸில் வருகிறது சஹாபாக்கள் கை தட்டினார்கள். தஸ்பீக் அப்படின்னு சொன்னா வலது கரத்தினுடைய உட்பகுதி இருக்குது, அத இடது கரத்தினுடைய இந்த மேல் பகுதி இருக்குது, அதுல இப்ப அடிக்கிறது. அப்ப சஹாபாக்கள் என்ன பண்றாங்க? தங்களுடைய கரங்களை அடித்துக் கொடுக்கிறார்கள். அப்ப சத்தம் வருமா இல்லையா? அந்த சத்தத்தை காதல விழும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு திரும்பி பார்க்கலாம். அப்படி திரும்பி பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சு போயிடும். அப்படி தெரிஞ்சுட்டுனா அவங்க பின்னாடி வந்துருவாங்க, நபி முன்னாடி போயிருவாங்கன்னு நினைக்கிறாங்க. நினைத்து கொண்டு சஹாபா பெருமக்கள் கை தட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனா என்ன செய்யற, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் கூட திரும்பல. ஏதோ சத்தம் வருது, சொல்ல வச்சிட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்கள் பார்க்கறாங்க, நபிதான் இமாமத்தை செய்யணும், என்ன பண்றது? சஹாபாக்கள் அதிகமா சத்தத்தை கை தட்டுறாங்க, ரொம்ப வேகமா கை தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஹதீஸில் வருகிறது, சஹாபா பெருமக்கள் அதிகமாக கை தட்டிக் கொண்டே இருப்பதை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட பொழுது, என்ன கை தட்டிக்கிட்டே இருக்கிறாங்களா, தொழுகையில இருக்கிறோம், கை தட்டிக்கிட்டே இருக்கிறாங்களா, என்ன தெரியலேன்னு திரும்பி பாக்குறாங்க. நெஞ்ச திருப்பல, தலையை மட்டும் திருப்புறாங்க. அப்படி திரும்பி பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் சப்புல நிக்கிறத பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே அப்படியே பின் வழியா பின்னாடி பின்னோக்கி வந்து விடலாம் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தயாராகிறார்கள். தயாராகுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலிருந்தே பார்க்கிறார்கள். ஹதீஸில் வருகிறது, ஃபஅஷார இலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனிம்குஸ் மகானக. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சைகை செய்கிறார்கள், அந்த இடத்திலே நில்லுங்க. வாயால சொல்லல, இஷாரா, சைக்கினை, அங்கேயே நில்லுங்க என்று தன் கையால் சுட்டி காட்டுகிறார்கள், சைக்கினை செய்கிறார்கள், நில்லுங்க என்று. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நிக்கல. நிக்காம என்ன செய்யறாங்க? திரும்பாம, நெஞ்சை திருப்பாமல் நின்றபடியாக அப்படியே பின்னோக்கி நடந்து வருவோமே, அந்த மாதிரி பின்னோக்கி நடந்து வந்தார்கள். இஸ்தஅகர அபூபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகையில் இருந்து கொண்டு அப்படியே பின்னோக்கி வந்து முதல் சபையில நிற்கிறாங்க. அவங்க பின்னோக்கி வந்ததை நபி பார்த்த உடனே அவங்க முன்னோக்கி போறாங்க. தகத்தம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னோக்கி சென்றார்கள். தொழுகை நடக்குது. தொழுகை முடிந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி கேள்வி எழுப்புகிறார்கள். யா அபூபக்கர், மா மனஅக அன் தஸ்புத இது அமர்துக, நீங்க அங்கேயே நிக்க வேண்டும் என்று நான் உத்தரவிட்டேனே சைக்கிளையின் மூலமாக, நீங்க அங்க நிக்க வேண்டியதுதானே, ஏன் நிக்கல, ஏன் பின்னோக்கி வந்தீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி எழுப்பிய பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொல்கிறார்கள், மா கான இப்னி அபீ குஹாஃபத அன் யுஸல்லிய பைன யதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அபூ குஹாஃபாவுடைய மகனாகிய இந்த அபூபக்கருக்கு நின்று தொழ வைப்பதற்கு எந்த தகுதியும் இல்லை. தாங்கள் பின்னாடி நிக்க, உங்களுக்கு முன்னாடி நான் நின்று தொழ வைக்கவா, அந்த தகுதி எனக்கு கொஞ்சம் கூட இல்லையே. அந்த தகுதி இல்லை என்கிற காரணத்திற்காக நீங்க நில்லுங்க என்று சொன்னாலும் நான் நிக்காம பின்னால வந்துட்டேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பொழுது அதை ஏற்றுக்கொண்டார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மைதானே, ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகு தொழுகையில எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தராங்க. சஹாபா பெருமக்களை பார்த்து, என் அருமை தோழர்களே, மாலி ரஐதுக்கும் அக்ஸர்தும் தஸ்பீக, நீங்கள் எல்லாம் அதிகமாக கைத்தட்டி கொண்டே இருக்கிறீர்களே, தொழுகையில் இருந்து கொண்டு ஒரு இமாமுக்கு ஒன்றை நீங்கள் உணர்த்த வேண்டும், தொழுகை குறித்து உணர்த்த வேண்டும் என்பதற்காக நீங்கள் கைத்தட்டுகிறீர்கள். ஆனால் மன் ராபஹு ஷைஇன் ஃபீ ஸலாத்திஹி ஃபல்யுஸப்பிஹ், ஒரு மனிதருக்கு தொழுகையில ஏதேனும் ஒன்று சந்தேகம் ஏற்பட்டால், இமாமுக்கு ஏதேனும் குறிப்பிட வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தம் ஏற்படுமையானால் அவர் தஸ்பீஹ் தான் சொல்ல வேண்டும்.
அவர் சுப்ஹானல்லாஹ் என்றுதான் சொல்ல வேண்டும், அவர் கை தட்டக்கூடாது. கை தட்டுதல் என்பது பெண்களுக்குத்தான் உரியது. பெண்கள் தான் இமாமுக்கு ஏதேனும் ஒரு குறை ஏற்படுகிற பொழுது அதை சுட்டிக்காட்ட வேண்டும் என்று சொன்னால் கை தட்ட வேண்டும். ஆண்களாக இருந்தால் சுப்ஹானல்லாஹ் என்று தான் தஸ்பீஹ் தான் சொல்ல வேண்டும் என்று மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியிலே இன்னும் பல்வேறு நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப எந்த அளவுக்கு நீங்க பாருங்க, ஒரு இமாமுக்கு ஒன்றை சுட்டிக்காட்ட வேண்டும், அவர் பிழை செய்திருந்தாலும் சுட்டிக்காட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். தொழுகை குறித்து ஏதேனும் ஒன்றை அவருக்கு நினைவூட்ட வேண்டும் என்று இருக்கும் நேரத்தில் பேச வேண்டும் என்கிற நிர்பந்தம் இருந்தாலும் மார்க்கம் பேசக்கூடாதுன்னு அந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும்? சுப்ஹானல்லாஹ் என்று தஸ்பீஹ் தான் செய்ய வேண்டும், தவிர வாயிலிருந்து பேச்சு வரக்கூடாது. எந்த அளவுக்கு தொழுகையில நாம் பேணுதலாக இருக்க வேண்டும், தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்களை விட்டு நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இது போன்ற ஏராளமான ஹதீசுகள் சான்று. அப்ப நம்ம ஏற்கனவே சொன்னதை போன்று தொழுகையில பேச்சோ பேச்சினுடைய ஸ்தானத்தில் உள்ளதையே செய்யக்கூடாது. பேச வேண்டிய நிர்பந்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையிலும் கூட நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்கிறார்கள். அதே போன்று தொழுகையில சாப்பிடுறது குடிக்கிறது இதெல்லாம் கூடாது. தொழுகைக்கு என்னென்ன செயல்பாடு இருக்கிறதோ அதைத்தான் செய்யணுமே தவிர தொழுகையில உட்கார்ந்துக்கிட்டு சாப்பிடுறது, தொழுகையில இருந்து கொண்டு தண்ணி குடிக்கிறது இது மார்க்கம் அனுமதிக்கல. அந்த காரியத்தை செஞ்ச தொழுகை வீணாகும், பாத்தலாம் தொழுகை முடிஞ்சது. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக கற்றுத் தந்திருக்கிறார்கள், சல்லூ கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எவ்வாறு என்னை தொழக் கண்டீர்களோ அப்படித்தான் நீங்கள் தொழ வேண்டும். சொல்லிட்டு போயிட்டார். தொழுகையில மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை என்றால் என்ன என்று என்னென்ன அமல்களை நமக்கு சுட்டி காட்டினார்களோ, என்னென்ன அமல்களை நமக்கு விளக்கி தந்தார்களோ அதைத்தான் செய்ய வேண்டும் தவிர தொழுகைக்கு அப்பாற்பட்ட சாப்பிடுறது குடிக்கிறது இது போன்ற காரியங்களை தொழுகையில் வைத்து செய்வதற்கு அனுமதி இல்லை மட்டுமல்ல, அதை செஞ்சா தொழுகையில் போயிடும், மாற்றலாம் போயிடும், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே போன்று இன்னொரு விஷயத்தை சொன்னோம், தொழுகைக்கு அப்பாற்பட்ட ஒரு செயலை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதர் செய்தார் அப்படின்னு சொன்னா குறைவாக செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். தொழுகைக்கு அப்பாற்பட்ட ஒரு செயலை ஒரு மனிதர் அதிகப்படியாக செய்தால் அந்த தொழுகை வீணாகிவிடும், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதையும் நாம் சுட்டிக்காட்டினோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தும் காட்டியிருக்கிறார்கள். சில காரியத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி தொழுவும் போது அப்படியே பிடித்து இழுத்து வலப்பக்கமா நிப்பாட்டி என்ன செஞ்ச விட்டாங்கல்ல. இப்ப இழுத்து பிடிச்சி வலப்பக்கமா நிப்பாட்டுதல் என்பது என்ன கிடையாது, தொழுகையினுடைய செயல் அல்லவே, தொழுகைக்கு அப்பாற்பட்ட செயல் தானே. ஆனால் குறைவான செயலா இருந்த காரணத்தினாலே தொழுகை அது கூடும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் செயலின் மூலம் இந்த உம்மத்திற்கு விளக்குகின்றார்கள். அதே போன்று சொல் மூலமாகவும் விளக்குறார்கள். எப்படி விளக்குறாங்க அப்படின்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு ஹதீஸ் இருக்கு. இதா ஸல்லா அஹதுக்கும் இலா ஷைஇன் யஸ்ருஹு மினன் நாசி, மக்களை விட்டு உங்களை தடுக்கக்கூடிய ஒரு தடுப்பை, ஒரு சுத்ராவை உங்களுக்கு முன்னால் நீங்க வச்சு, நீங்க உங்களை யாராவது ஒரு ஆள் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க, தொழுது கொண்டு இருக்கிறீர்கள், தொழுவும் போது முன்னாடி ஒரு மறைப்பு வைக்கணும், யாரும் குறுக்க போயிடக்கூடாது இல்ல, அதுக்காண்டி தொழுவும் போது மக்கள் உள்ள வராமல் இருக்கிறதுக்காக ஒரு மறைப்பை வைத்து நீங்கள் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது யாராவது ஒரு ஆள் நீங்க மறைப்பு வச்ச பிறகும் உள்ள கிராஸ் பண்ண நினைக்கிறார், உள்ள பூந்து போன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் நெஞ்சில தட்டி அவரை தடுங்க. உள்ள பூந்து வராங்க என்ன செய்யணும், சுத்ரா வச்சுட்டோம், முன்னாடி ஒரு தடுப்பை வச்சுட்டோம், தடுப்பை வைத்து கொண்டு தொழுது கொண்டிருக்கின்ற அந்த நேரத்துல நமக்கும் அந்த தடுப்புக்கும் இடையில பூந்து போறதுக்கு ஒரு ஆள் முற்படுறாருன்னு சொன்னா தடுக்க வேண்டும், நெஞ்சில அடிச்சே தடுக்கலாம் என்று மார்க்கம் சொல்கிறது. அவர் அதை மீறி உள்ள வராருன்னு சொன்னா சண்டை போடுற அளவுக்கு நீங்க என்ன செய்யலாம், தடுத்து விடலாம். அப்ப ஒரு மனிதரை நெஞ்சில அடித்து தட்டுறது என்பது, தடுக்கிறது என்பது இது தொழுகையினுடைய செயல் அல்ல, தொழுகைக்கு அப்பாற்பட்ட செயல். தொழுகைக்கு அப்பாற்பட்ட செயலாக இருந்தாலும் குறைவான செயலாக இருக்கின்ற காரணத்தினால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே அனுமதித்திருக்கிறார்கள் என்பதை. ஏனென்றால் அந்த காரியம் தொழுகையை முடிச்சிடும் அப்படின்னு அவனை தள்ளி விட்டுட்டு தொழுகையை ஆரம்பிங்கன்னு இருப்பாங்க. நீங்க அப்படி கல்வி பண்ணுங்கன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப தொழுகைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை ஒருவர் தொழுகையில் வைத்து குறைவான செயலை செய்தால் அது தொழுகைக்கு பாதிப்பல்ல. இன்னும் சொல்ல போனா அது தொழுகைக்கு தேவையான, தொழுகையை தொழுவதற்கு உதவியான செயலாக இருக்குமையானால் அதை செய்யணும் சொல்லி மார்க்கம். இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தொழுது போறால் தொழுதுட்டு இருக்கிறாரு, தொழுகையில் இருக்கின்ற பொழுது பாம்போ தேளோ அதை அடிச்சு கொள்ளலாம்.
தொழுகிட்டு இருக்கும்போது நம்ம பக்கத்துல தேல் வந்துருச்சு, நம்ம பக்கத்துல தேல் வந்துச்சு அப்படின்னு சொன்னா தேலை அடிச்சு கொள்ளலாம். ஹதீஸ் வருகிறது, அமர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்ரில் அஸ்வதைனி ஃபி ஸலாத்தி அல் ஹய்யத்து வல் அக்ரபு. இது திருமீல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர் தொழுகையில் இருக்கின்ற பொழுது அந்த தொழுகையில் வைத்து பாம்பையும் தேலையும் கொல்லுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்திருக்கிறார்கள் என்கிற செய்தி திருமீல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு தேல் அடிக்கிறது என்பது தொழுகையினுடைய செயலா? தொழுகைக்கு அப்பாற்பட்ட செயல். தொழுகைக்கு அப்பாற்பட்ட ஒரு செயலை தொழுகையில் வைத்து செய்கிறார். தொழுகைக்கு தேல் அடிச்சு என்ன தேல் பக்கத்துல நின்று கூட்டிட்டு சொல்ல முடியாது. அப்ப தொழுகையை கண்ணு பண்ணணும், அப்ப தொழுகைக்கு உதவியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அடிச்சு கொள்ளணும். ஆனா அது அப்பாற்பட்ட செயல் தான். செஞ்சாலும் தொழுகைக்கு பாதிப்பல்ல, அந்த தொழுகை கூடிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற ஹதீசுகளை எல்லாம் எடுத்து வைத்து ஃபுகஹாக்கள், இமாம்கள், மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சட்டம் வகுத்து தந்திருக்கிறார்கள். எனவே நாம் எந்தெந்த காரியத்தை செஞ்சா தொழுகையை பாத்திலாக்கி விடும், வீணடித்து விடும், எந்தெந்த காரியத்தை செய்தால் அது தொழுகையை வீணடிக்காது என்பதை தெரிந்திருந்தால் தான் அந்த தொழுகையை முறை பிரகாரம் நம்ம சொல்ல முடியும். இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம தொழுகை கூடிச்சா கூடவே எதுவுமே தெரியாது. தொழுது முடிச்சிருவோம், நம்ம கரெக்டா தொழுதோடு நினைப்போம். ஆனா அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாத தொழுகையாக கூட இருக்கலாம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். கணித்துள்ளவர்களே, அதே போன்று நம்ம அதிகமான மக்கள் இன்றைய காலகட்டத்தில் கவனம் செலுத்த வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயங்கள் மக்களிடத்துல நிறைய பின்தங்கி இருக்கும். இஸ்லாமிய சமுதாயம் ஒரு ஹதீஸை பின்பற்றுற விஷயத்துல ரொம்ப பின்தங்கிய, தொழுகை விஷயத்துல தான் சொல்றேன், தொழுகைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை சொல்லல, தொழுகை விஷயத்திலேயே ஒரு முக்கியமான சுன்னத்தை கடைபிடிக்கிறதுல நம் இஸ்லாமிய சமுதாயம், தற்போது உள்ள சமுதாயம் ரொம்ப பின்தங்கி கவனக்குறைவாக இருக்கிறார்கள். அது என்ன அப்படின்னா, இந்த சப்ப கரெக்டா இருக்கிறது, இந்த சப்ப சரி பண்றது இருக்கிறது, சப்பையில அணி அணியாக அருகருகே இடைவெளி இல்லாம நிக்கிறவ, இத இன்னைக்கு உள்ள சமுதாயம் சரியான முறையில் கவனம் செலுத்துறது இல்லை. எல்லா ஊர்கள்லையும், பல ஊர்கள்ல பள்ளி வாயில்கள்ல இமாம் ஒரு சப்பு இப்படி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா இன்னொரு சப்பு அந்த ஓரத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, அந்த வழியா வருவாங்க, அங்க இருந்து ஆரம்பிச்சிருவாங்க. முதல் ஸ்டெப் கரெக்டா இருக்கும். ரெண்டாவது ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா அந்த சைடா வரவங்க அங்கிருந்து ஆரம்பிப்பாங்க, இந்த சைடா வரவங்க இங்கிருந்து ஆரம்பிப்பாங்க. நேரா வரவங்க இப்ப எங்க போய் நிக்கணும்னு தெரியாது. நம்ம அவங்க கூட போய் சேரவா, எங்க கூட போய் சேரவா. அதே மாதிரி சப்ப சில பேர் ஒரு ஓரமா இருந்தே ஆரம்பிப்பாங்க. சப்பை சரி செய்தல் என்பது இமாம் இருந்து ஸ்டார்ட் பண்ணணுங்க. இமாம் எங்க நேரா நிக்கிறாரு, அப்ப பின்னாடி நிக்கக்கூடியவங்க இமாமுக்கு நேரா நிக்கணும். இமாமுக்கு நேராக வலப்பக்கம் இடப்பக்கம், வலப்பக்கம் இடப்பக்கம், அப்படியே அணி அணியா கரெக்டா போகணும். ரெண்டாவது ஸ்டெப் நிறைக்க வருகிற பொழுது ஓரத்துல இருந்து ஆரம்பிக்க கூடாது. எங்க இருந்து ஆரம்பிக்கணும், இமாமுக்கு பின்னாடி நேரா நின்று ஆரம்பிக்கணும். இமாமுக்கு பின்னாடி இருந்து நேராக ஆரம்பித்து வலப்பக்கம் இடப்பக்கம், வலப்பக்கம் இடப்பக்கம் என்று ஸ்டெப்பை சீர் செய்யணும். இதுல நம்ம கவனம் செலுத்துறோமா என்று கேட்டால் நிறைய ஜீரோ இருக்கு, ரொம்ப பின்தங்கி நிற்கிறோம். அதே போன்று சப்புல ஓரமா நிக்கிறாங்க, சப்புல சேர்ந்து நிக்கல அப்படிங்கும்போது முன்னாடி உள்ள சப்புல இடைவெளி இருக்கும். இடைவெளி இருக்கின்றது, அந்த இடைவெளியை அடைக்காம பின்னாடி போய் நிப்பாங்க. ஏன் பின்னாடி போய் நிக்கிறாங்க அப்படின்னு எங்க பேர் ஓடுது பாக்குறது சொல்றோம், அதுக்கு நேர பின்ன இருக்கு. முன்னாடி சப்புல இடைவெளி இருக்குது, அந்த இடைவெளியை நம்ம அடைக்க வேண்டுமே, அடைக்காம நம்ம பின்னாடி போய் நிக்கிறோமே, அதெல்லாம் இல்லை. ஆனால் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது விஷயத்தில் அதிக கவனம் செலுத்தி இருக்கிறார்கள், வன்மையாக கண்டித்தும் இருக்கிறார்கள். இந்த சப்ப சரி செய்யல அப்படின்னு சொன்னா வன்மையா கண்டிக்கிறார்கள். என்ன விதமான பாதிப்பு ஏற்படும் என்பதையும் சேர்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மன் வஸல சஃபன் வஸலஹுல்லாஹ், யார் சப்பை சப்போடு சேர்த்து நிற்கிறாரோ அப்படிப்பட்ட மனிதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் ரஹமத்தோடு அவரை சேர்த்துக் கொள்கிறார். ஒமன் கதஅ சஃபன் கதஅஹுல்லாஹ், யார் சப்பை துண்டித்து விடுகிறாரோ, சப்பை சரி செய்யவில்லையோ அப்படிப்பட்டவருக்கு தன் அருளை விட்டும் அல்லாஹ் அவரை துண்டித்து விடுகிறான். எவ்வளவு எச்சரிக்கை! நீங்க சப்போடு சேர்ந்து இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தன் ரஹமத்தோடு உங்களை சேர்ப்பார். நீங்கள் சப்பிலிருந்து விலகி சப்பை துண்டித்து விடுவீர்களே, ஆனால் அல்லாஹ் அவனுடைய அருளை விட்டு உங்களை துண்டித்து விடுவார். அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமா போயிடுவீங்க என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை எச்சரிக்கிறார்கள். என்று சொன்னால் இந்த சப்பை சரி செய்த விஷயத்துல எவ்வளவு பேருதலா இருக்கணும். ஒரு வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காகத்தானே அவருடைய இறை இல்லத்தை நோக்கி நாம் வருகிறோம். அந்த இறை இல்லத்தில் அல்லாஹ்வுடைய ஒரு அருளை விட்டு நம்ம துண்டிக்கவா? அதாவது ஸல்லல்லாஹு உத்தரவு போடுறாங்க, ருசு சுஃபுஃபக்கும்,
உங்களுடைய சப்புகளை நீங்கள் சரி செய்யுங்கள், சப்புகளுக்கு மத்தியில நீங்கள் வந்து நெருக்கமாக இருங்கள், இடைவெளி விடாமல் இருங்கள் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் யாருடைய கைவசம் இருக்கிறதோ, யாருடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னி லா அரா அஷைத்தான யதுகுலு மின் ஹிலலி ஸஃபி, இந்த சப்பினுடைய இடைவெளி இருக்குது, அந்த இடைவெளியின் உள்ளே அதன் வழியாக ஷைத்தான் சப்புக்கு உள்ளே நுழைவதை நான் காண்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஹதீஸ் அபூ தாவூதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஷைத்தானுக்கு நம்ம இடம் முடிச்சு கொடுக்குற மாதிரி நம்ம சப்புல வந்து பக்கத்துல வந்து இடைவெளி இருக்குது, சப்புல வந்து நிறைய இடைவெளி விடுறோம், அருகருகே ஒட்டி ஒட்டி நெருக்கமா இருக்கல அப்படின்னு சொன்னா ஷைத்தானுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம், ஷைத்தானுக்கு இடம் முடிச்சு விடுறோம். அவன் ஷைத்தான் வந்து அவனை தொலை விடுவானா? இப்ப நம்முடைய தொழுகை பூர்ணம் இல்லை பாருங்களேன். அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டின உடனே இறை சிந்தனை வருவதில்லை என்று சொன்னால், தொழுகையில் தான் இருக்கிறது என்கிற சிந்தனை இல்லை என்று சொன்னால், நம்முடைய முழு சிந்தனையும் கவனமும் உலகமாகத்தான் இருக்கிறது என்று சொன்னால், அதுக்கு முழு காரணம் யாரு? நம்ம ஷைத்தானுக்கு இடம் முடிச்சு விட்டு வச்சிருக்கிறோம். நீ பக்கத்துல நின்று அப்படின்னு சொல்லி இடையில வந்து இடம் கொடுக்கிறோம். அப்படி இடம் கொடுக்கும் போது அவன் ஈஸியா உள்ள வந்து நின்றுகிட்டு நம்முடைய தொழுகையை அவன் கெடுப்பானா இல்லையா? நம்முடைய உள்ளத்தில் அவன் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவானா ஏற்படுத்த மாட்டானா? அப்படி நம்ம தொழுகை பூரணமாகாமல் போறதுக்கு நம்ம காரணமாகிறோமே. அல்லாஹ்வினுடைய அருளை விட்டு நம்மை நாமே துண்டித்துக் கொள்கிற மட்டுமல்ல, நம்மளுடைய தொழுகை பூரணமாகாமல் இருப்பதற்கும் இது ஒரு காரணமாக ஆகிவிடுகிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க, ஷைத்தானுக்கு இடம் கொடுக்குறீங்க, அவன் உள்ள வரா, ஷைத்தான் வந்து நமக்கு பகிரங்க விரோதி என்று அல்லாஹ் சொன்ன பிறகு அந்த ஷைத்தானுக்கு இடம் கொடுக்கலாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸுக்கு அதுதான் கேள்வி. இன்னும் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தப்பு சேர்ந்து இருந்தா எவ்வளவு பெரிய நன்மை தெரியுமா? இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல வ மலாயிகத்துஹு அலைஹிம் யுஸல்லூன அலல்லதீன யஜிலூன சுஹூஃப. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வும் அவனுடைய மாணவர்கள் மலக்குமார்களும் யார் சப்பை சேர்ந்து இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் மீது அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க? அல்லாஹ் அருளை இறக்கின்றான். மலக்குமார்கள் அல்லாஹ்வினுடைய அருள் இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்திக்கிறார்கள். நல்லா யோசிங்க, தப்பை யார் சேர்ந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிகிறான். மலக்குமார்கள் அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ் நிறைய அருள் புரி என்று துஆ செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆனா அதே ஒமன் சத்த ஃபுர்ஜத்தன் ரஃபஅஹு அல்லாஹு பிஹா தரஜத்தன். இப்ப சஃப்ல இடைவெளி இருக்கிறது, சஃப்ல இடைவெளி இருக்குது. இடைவெளி இருக்கும்போது அந்த இடைவெளியை வந்து அடைக்கணும், அந்த இடைவெளியை அடைக்கணும், வந்து அந்த குறுக்கு வந்து நிக்கணும். ஷைத்தானை வச்சு அடைச்சிடக்கூடாது, நம்ம போய் அடைக்கணும். அப்படி யார் சஃபினுடைய இடைவெளியை வந்து அடைப்பாரோ, ஒமன் சத்த ஃபுர்ஜத்தன் ரஃபஅஹு அல்லாஹு பிஹா தரஜத்தன், அல்லாஹ் அவருக்கு அதன் காரணத்தினால் ஒரு அந்தஸ்தை உயர்த்துகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஹ்மது, இப்னு மாஜா போன்ற நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்பி நம்ம கற்றுத்தராங்க. சப்ப அடைக்காட்டா என்னென்ன அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நம்ம சிந்திச்சுக்கிறோம். சப்பை சேர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரஹமத்து நமக்கு கிடைக்கிறது. சப்பை நாம் பிரிந்து இடைவெளி விட்டோம் என்று சொன்னால் ஷைத்தான் நம்மளை கெடுத்துருவான். இதையெல்லாம் தாண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உச்சகட்டமாக அல்லாஹ்வுடைய அருள் நேரடியாக கிடைக்கிறது சப்பை சேர்கிற பொழுது. மலக்குமார்களுடைய துஆ நேரடியாக கிடைக்கிறது சப்பை சேர்கிற பொழுது. சப்புல உள்ள இடைவெளியை ஒருவர் அந்த ஐயோ ஒரு இடைவெளி இருக்கிறத ஷைத்தான் வந்து பூந்து மக்களுடைய தொழுகையை கெடுத்துடக்கூடாது என்கிற உணர்வோடு அந்த இடைவெளியை ஒருவரை அடைக்கிறார் என்று சொன்னால், அடைத்ததற்காக அவருக்கு அல்லாஹ் ஒரு அந்தஸ்தை உயர்த்துகிறார் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களே. ஆனால் இந்த சப்பை சரி செய்யற விஷயத்துல நாம் எந்த அளவுக்கு கவனம் செலுத்தணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு முன்னாடி முதல் பணி அதுதாங்க, சப்பை சரி செய்யுங்கன்னு முதல்ல உத்தரவு போட்டுட்டு அதை சரி செஞ்ச பிறகு தொழுகையை ஆரம்பிப்பாங்க. எல்லா கலிஃபாக்களும் அதுதான், எல்லா கலிஃபாக்களும் அதான் செஞ்சாங்க. தொழுகையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தப்ப சரி செய்யுங்கன்னு உத்தரவு போட்டு அதை சரி செய்து விட்டு தொழுகை ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த சுன்னத்தை வந்து கடைபிடிக்க வேண்டும், இந்த உம்மத்திற்கு அதை நினைவூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும், தொழுகை பூரணமாக வேண்டும், ஷைத்தானுக்கு இடம் கொடுத்து விடக் கூடாது என்கிற அடிப்படையில இமாம்களும் அதை நினைவூட்டிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் இந்த சுன்னத்தை நாம் சரியான முறையில் கடைபிடிக்கின்றோமா? அதை யோசிக்கணும். எந்த அளவுக்குன்னா, அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு சஹாபி, அவங்க ஒரு பள்ளிக்கு வராங்க, தொழுகைக்கு வராங்க. தொலை வரும்போது பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குக்கு கேட்டாங்க. அதாவது நிலையிலேயே பிடிச்சிடணும் அப்படின்னு அவருக்கு ஆர்வம், அதனால வேகமா வராங்க.
ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குவுக்கு போயிட்டாங்க. ருக்குவுக்கு போன உடனே இப்ப அங்க நம்ம வாசல்ல நிக்கிறோம் வைங்க, இமாம் ருக்குல நிக்கிறாரு, வாசல்ல நிக்கிற ஒரு ஆளு அங்க இருந்து வராரு. அங்க இருந்து வந்து இந்த சப்ப அடையறதுக்குள்ள ருக்குல எஞ்சிருவாரு அப்படின்னு பயமா இருக்குது. ஏன்னா ருக்குல இருந்து அவர் எஞ்சிட்டாருங்க. ருக்குல இருக்கும்போது இமாமை பிடிச்சாதான் அந்த ரக்காத்து கிடைக்கும் முழுசா. இமாம் ருக்குல இருக்கும்போது மாமும் என்ன செய்யணும், அந்த இமாமை ருக்குவில் வைத்து பெற வேண்டும். ருக்குவில் வைத்து இமாமை பெற்றுக் கொண்டால் தான் என்ன கிடைக்கும், அவருக்கு அந்த ரக்காத்தை முழுசே கிடைக்கும். இமாமும் ருக்குல இருக்கிறாரு, வரக்கூடிய ஆள் வாசல் அங்க நிக்கிறாரு. அங்க இருந்து இங்க வரத்துக்குள்ள அவர் ருக்குட்டு எஞ்சிட்டா ஒரு ரக்காத்து போயிருமே, நமக்கு ஒரு ரக்காத்து கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மனநிலை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, பள்ளிக்குள்ள வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குல இருக்கிறாங்க. ஆகாரம் போறதுக்குள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குல நெஞ்சிருவாங்களோன்னு பயம். என்ன பண்ணிட்டாங்க, சப்புல வந்து சேராம அப்படி இருந்து ருக்கு பண்ணிட்டாங்க. வேகமா வராங்க, அப்படியே ஸ்டெப்பு வந்துட்டாங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டாங்கன்னு வச்சுக்குவோம். இன்னும் 2 ஸ்டெப் வச்சா என்ன வந்துடும், ஸ்டெப்பை போய் சேர்ந்துடலாம். 2 ஸ்டெப் தான் வைக்கணும். அந்த 2 ஸ்டெப் வைக்கிறதுக்குள்ள நபி எஞ்சிட்டா அப்படின்னு அவருக்கு பயம். டக்குன்னு அப்படியே சப்புல போய் சேராம என்ன செஞ்சுட்டாங்க, தக்பீர் கட்டி ருக்குக்கு போயிட்டாங்க. நபிக்கு ருக்குல சேரணும்ல. அதுக்கு பிறகு ஹதீஸ்ல என்ன வருது அப்படின்னு சொன்னா, அவர் வந்து அந்த ருக்குவை போய் அடைஞ்ச பிறகு சும்மா மசாயில சப்பி பின்பு அப்படி 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் அப்படி மெதுவா எடுத்து வச்சு சப்புல போய் சேர்ந்துட்டாரு. அந்த சஹாபி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் தக்பீர் கட்டும் போது எங்க வச்சு கட்டி இருக்கிறாரு, சப்ப விட்டு விலகி. அவர் தக்பீர் கட்டி முடித்த பிறகு அப்படியே ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் தொடர்ச்சியா அதிகப்படியா ஸ்டெப் வைக்க கூடாது. அதுக்கு ஒரு சட்டம் மார்க்க சட்டம் இருக்குது. இப்ப நம்ம வளர்க்கிற அதி சுருக்கமா வளர்க்கிற 2 ஸ்டெப் அவர் வச்சு என்ன எங்க வந்துட்டாரு, சப்பன வந்து சேர்ந்துட்டாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிச்ச உடனே கேக்குறாங்க, ஐயுக்கும் அல்லதி ரகஅ தூன ஸஃபி சும்ம மசாயில ஸஃபி. ஸலாத்து கேக்குறாங்க, உங்களில் யார் சப்புல சேராம தக்பீர் கட்டி ருக்கு செஞ்சுட்டு அதுக்கு பிறகு என்ன செஞ்சாரு, கொஞ்சம் கொஞ்சமா நடந்து சப்பையில் வந்து சேர்ந்தார். யார் அப்படி சேர்ந்தாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி எழுப்புறாங்க. கேள்வி எழுப்பின உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து நின்று சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அது நான் தான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜாதகல்லாஹு ஹிர்ஸா, அல்லாஹ் உங்களுடைய பேராசையை அதிகப்படுத்துவானாக. ஏன்னா முழுமையான ரக்காத்தை கிடைக்க வேண்டும், இமாமுடைய அந்த முழு ரக்காத்து நமக்கு கிடைக்க வேண்டும் என்கிற ஆவல் தானே. அந்த ஆவல்ல தானே சப்பல சேராம சொல்றீங்க. அந்த நன்மைக்கு உண்டான அந்த பேராசையை, நன்மையை அடைய வேண்டும் என்பதன் மீது உங்களுக்கு இருக்கிற அந்த ஆவலை அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக என்று ஒரு துவா செஞ்சுட்டு அடுத்து சொல்றாங்க, ஒலா தவுது, இனிமே இந்த மாதிரி காரியம் செய்யாத. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இனிமேல் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை நீங்கள் செய்யக்கூடாது. இனிமேல் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டா நீங்க சப்பல வந்து தான் சேரணும். எனவே சப்பில் சேர்ந்து சப்பை சரி செய்வதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி அபூதாவூதுல, புகாரியில, நசாயில, இன்னும் பல்வேறு நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ பள்ளிவாசல் வந்துட்டா, பள்ளிவாசலுக்கு உள்ள ஒரு ஆள் வந்துட்டாலே அவர் அந்த எதுக்கு வராரு, ஒரு ஜமாத்து நடக்குதுங்க, இப்ப ஜும்மாவை தனியா பேசுவோம், லுகர் தொழுகைன்னு வச்சுக்குவோம். ஏன்னா ஜும்மாவுக்கு இந்த சட்டத்தை பேசினா தப்பா வணங்கிட கூடாது, அதுக்காண்டு ஜும்மாவை தனியா பேசுவோங்கிறேன். லுகர் தொழுகை நடந்துட்டு வைங்க, ஒரு செஞ்சுட்டு பள்ளிவாசலுக்கு வராரு. எதுக்கு வராரு, ஜமாத்த தொலை தானே. ஜமாத்தா பள்ளிக்குள்ள வந்துட்டாலே ஜமாத் என்ற பேர் வந்துடும். பள்ளிக்கு உள்ள வந்துட்டாரே ஜமாத்தாக தொழுதாருங்கிற பேர் வந்துடும். இமாம் இங்க நிக்கிறாரு, மாமும் அந்த இடத்துல நின்று தக்பீர் கட்டி தொழுதாலும் கூட ஜமாத்தாக தொழுதாருங்கிற பெயர் வந்துடும். ஆனால் சப்புல இருக்கிற நன்மை இருக்குது, அந்த நன்மை கிடைக்காது. சப்புல இருந்து தொழுகிற நன்மை இருக்குது, அந்த நன்மை கிடைக்காது. சரி, இன்னொன்று சொல்றேன். அதாவது சப்புல எந்த அளவுக்கு ஜமாத்தாக தொழுவதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் மார்க்க சொல்லுது அப்படின்னா, சலாத்துல் ஜமாஅத்தி தஃதுலு ஸலாத்தல் ஃபஜ்ரி பி 27 தரஜத்தன். இது புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதர் தனித்து தொழுவதை விட ஜமாஅத்தாக தொழுவது இருக்கிறது, அது 27 மடங்கு அந்தஸ்தால் உயர்ந்தது, சிறப்பிற்குரியது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரில பதிவாகி இருக்கிறது. அப்ப ஜமாஅத்தா தொழுவது என்பது 27 மடங்கு நன்மையை கூடுதல் நமக்கு பெற்று தருது, அந்தஸ்தை பெற்று தருது. இப்ப பள்ளிவாசல்ல மாமும் இமாமும் 2 பேரும் ஒன்று கூடுறாங்க. ஜமாத்துன்னு பேர் வந்துருமா இல்லையா?
பள்ளிவாசலுக்கு உள்ள வந்த பிறகு இமாமை பின்பற்றி தொழ வேண்டும். அப்படி தொழுதாதான் ஜமாத்துன்னு வரும். இமாமை பின்பற்றாம தொழுதா ஜமாத்துன்னு வராது. இப்ப நல்ல கவனிங்க. இப்ப இதுக்கு வலப்பக்கத்துல ஒரு கட்டடம் இருக்கு பாருங்க. இதே பள்ளி வச்சு பேசுவோம். வலப்பக்கத்துல ஒரு கட்டடம் இருக்குதா, அதே மாதிரி இடப்பக்கத்துலயும் கட்டடம் இருக்குதா. இப்ப இமாம் இங்க நிற்கிறாரு, ஒரு ஆள் சப்புல வந்து சேராம வலப்பக்கத்து கட்டடத்தில் நின்று தக்பீர் கட்டி தொழுதாரு அப்படின்னு சொன்னா இது பள்ளி தானே. இதுவும் பள்ளி தான், இதுவும் பள்ளி தான். ஏன்னா கட்டடம் 3 இருக்குது. இந்த கட்டடம் வந்து 3 இருக்குது. 1 2 3 பள்ளி தான் இது. இமாம் இங்க நிக்கிறாரு, மாமூம் வந்து வலப்பக்க கட்டடத்துல நிக்கிறாரு, அல்லது மாமூம் இடப்பக்க கட்டடத்துல நிக்கிறாரு. ஆனா எல்லாம் பள்ளி தான். இப்படி நிக்கும் போது அல்லது மாமூம் மாடியில நிக்கிறாரு, மாடியில் இருந்தா மாடியில நிக்கிறாரு, இமாமும் கீழே நிக்கிறாரு. இப்படி நிக்கும் போது அவர் ஜமாத்தாக தொழுதார் என்கிற பெயர் வந்துடும். ஆனால் சப்பை சரி செய்து சப்பில் சேர்ந்து தொழுதார் என்ற பெயர் வருமானம் என்ன செய்யாது, வராது. ஜமாத்தாக தொழுதார் என்கிற பெயர் வரும், சப்பில் சேர்ந்து தொழுதார் என்கிற பெயர் வராது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாரு, அதுவே சான்றுதான். சப்புல சேராம தனியா தொழுதாரு, அதுக்கப்புறம் அவர் சேர்ந்துக்கிட்டாரு. அது தக்பீர் கட்டி ஆரம்பிக்கிற நேரத்துல அது சப்புல சேராம தான் நின்னாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொழுகையை நீ நீட்டி தொழ வேண்டும் என்று சொல்லல. அல்லது உங்க தொழுகை வந்து தனியா இன்சிராதான தொழுகையாக தனியான தொழுகையாக ஆகிவிட்டது, ஜமாத்தான தொழுகை நன்மை கிடைக்காதுன்னு சொல்லல. ஏன்னா பள்ளிக்குள்ளே நடந்தது. பள்ளிக்கு உள்ளே வைத்து கொஞ்சம் இமாமை விட்டு கொஞ்சம் பின்னாடி போயிட்டாலோ வலப்பக்கமா போயிட்டாலோ இடப்பக்கமா போயிட்டாலோ ஜமாத்து கிடைச்சிருவோம். ஆனால் தப்பினுடைய நன்மை கிடைக்குமானா கிடைக்காது. ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு விஷயத்தை கவனிங்க. பள்ளிக்கு வெளியில ஒரு கட்டடம் இருக்குது, அந்த கட்டடத்துக்கும் பள்ளிக்கும் சம்பந்தம் இல்லை, விலகி இருக்குது. அப்படி சொன்னா அதுக்கு பள்ளின்னு பேர் வராது. ஒட்டி இருக்கும் போது அதுக்கு என்ன பேர் வரும், பள்ளின்னு பேர் வரும். பள்ளியை விட்டு பள்ளியினுடைய கட்டடத்தை விட்டு விலகி கொஞ்சம் தள்ளி போயிருச்சுன்னு சொன்னா அதுக்கு பள்ளி என்கிற பேர் வராது. என்ன விலகி போயிருச்சு இல்ல, இந்த கட்டடத்தை விட்டு விலகி கொஞ்சம் தூரமா போயிருச்சு இல்ல, அப்ப அதுக்கு பள்ளி என்கிற பெயர் வராது. பள்ளி என்கிற பேர் எப்ப வரலையோ, இமாம் இங்க நிக்கிறாரு, மாமும் அங்க போய் நிக்கிறாரு அப்படின்னு சொன்னா இங்க ஜமாத்து கிடைக்கும் வராது, ஜமாத்தே கிடைக்காது. ஏன், அவர் ஒரு பக்கம், அவர் ஒரு கட்டடம், இவர் ஒரு கட்டடம், வெவ்வேறு கட்டடத்துல நிக்கிறாருன்னா இவங்க எல்லாம் கூட்டாக நின்றாங்க பேர் வருமா? ஜமாத்தினாலே கூட்டு தானே. இவர் ஒரு கட்டடத்திலையும் அவர் பள்ளிக்கு சம்பந்தம் இல்லாத வேற ஒரு கட்டடத்தில் நிக்கிறார் அப்படின்னு சொன்னா ஜமாத்தாக சொல்லுகிற பேரே வராது. அப்ப அவர் உள்ள வராரு, இன்னொரு கட்டடம் உதாரணம் சொல்றதா இருந்தா இடையில ஹவுஸ் இருக்குது, ஹவுஸை தாண்டி ஒரு கட்டடம் இருக்குது, அங்க ஆபீஸ் ரூம்ல இருக்குது, ஹவுல தாண்டிதான் ஒரு கட்டடம் இருக்கிறது, அந்த கட்டடத்துக்கு உள்ள வந்து மதரசா நடக்குது, மதரசா அந்த கட்டட பேரு மதரசா. இப்ப பள்ளி இங்க இருக்கும் போது ஹவுலை தாண்டி பள்ளிக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஹவுலையும் தாண்டி ஒரு கட்டடம் இருக்குது, அந்த கட்டடத்துல ஒரு ஆள் தக்பீர் கட்டி தொழுகிறான்னு வைங்க. இப்ப அந்த தொழுகை வந்து தனித்து தொழுதா என்ற பேர் தான் வருமே தவிர ஜமாத்தாக தொழுகிற பேர் வராம போயிடும். இது சாதாரண தொழுகை. நான் மற்ற தொழுகையை சொல்றேன், அதனால நுகர் தொழுகை உதாரணமா வச்சுக்கங்கன்னு சொன்னேன். ஏன்னா மற்ற தொழுகை இருக்குது பாருங்க, ஃபஜ்ரு, லுஹர், அஸர், மக்ரிபு, இஷா, இதுக்கு ஜமாத்தாக தொழுகிறது என்பது நிபந்தனை கிடையாது. ஜமாத்தாக தொழுதாதான் அந்த தொழுகை ஏற்கப்படும், இல்லாட்டா அந்த தொழுகை ஏற்கப்படாதுன்னு கிடையாது. அந்த ஐவேளை தொழுகை இருக்கு பாருங்க, அதை ஒருவர் தனியாக தொழுதாலும் அந்த தொழுகை ஏற்றுக்கப்படும், ஜமாத்தாக தொழுதாலும் தொழுகை ஏற்றுக்கப்படும். ஆனா ஜமாத்தாக தொழுதா 27 மடங்கு நன்மை. ஹதீஸ் சொல்றதா இல்லையா, ஸலாத்துல் ஜமாஅத்தி தஃதுலு ஸலாத்தல் ஃபஜ்ரி பி 27 தரஜத்தன். தனியாக ஒரு மனிதர் தொழுகிறாரே அதை விட ஜமாத்தாக மனிதர் தொழுகிறாரே அதற்கு 27 மடங்கு நன்மை கிடைக்கும். அப்ப தனியா தொழுதாலும் நன்மை கிடைக்கத்தான் செய்யும், ஜமாத்தா தொழுதாலும் நன்மை கிடைக்கத்தான் செய்யும். ஆனா தனியா தொழுவதை விட ஜமாத்தாக தொழுதா 27 மடங்கு நன்மை அதிகம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாஅத்திற்கு உண்டான சிறப்பு சொல்லிட்டாங்க. எனவே மற்ற தொழுகைகளை நீங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு சுகர் தொழுகை இமாம் தொழுகை நடத்துறாரு, ஒரு அசர் தொழுகை நடத்துறாரு, இங்க மாவும் இந்த கட்டடத்துல இல்லாம வல கட்டடத்துக்கு அங்கேயும் இல்லாம எங்க போயிட்டாரு, இந்த ஹவுஸை தாண்டி இருக்கிற மதரசா கட்டடம் இருக்குது அந்த கட்டடத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு சொன்னா அவர் இமாமோடு சேர்ந்து தொழுதான்னு பேரே வராது. அப்ப தனியாக தொழுதாங்கிற பேர் தான் வரும். அப்ப ஜமாத் பள்ளி இங்க ஒரு தூரம் வந்துட்டு ஜமாத்து கிடைக்காம போதா இல்லையா, இது மற்ற தொழுகைக்கு. ஆனா அதே நேரத்தில் நல்ல கவனிங்க, ஜும்மாவுடைய தொழுகையாக இருந்தால் ஜும்மாவுடைய தொழுகைக்கும் மற்ற தொழுகைக்கும் வித்தியாசம் உண்டு. ஜும்மாவுடைய தொழுகைக்கு வந்து அதனுடைய நிபந்தனைகளுக்கும் மற்ற தொழுகைகளுக்கும் நிபந்தனைகள்ல கூட வித்தியாசம் உண்டு. எந்த அளவுக்கு வித்தியாசம் உண்டு, ஜும்மா தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஜமாஅத்தாக நிறைவேற்றுவது நிபந்தனை கருத்து.
ஜும்மா தொழுகையை ஜமாத்தாக நிறைவேற்றாம தனியாக நிறைவேற்ற அது ஜும்மாவே செல்லாது. ஜும்மாக்கு என்ன நிபந்தனை? ஜமாத்து நிபந்தனை. இரண்டாவது, அந்த ஜமாத்துல 40 பேர் இருக்க வேண்டும். ஷாஃபி இமாமுடைய அந்த ஆய்வு சட்டத்தின் அடிப்படையில் எத்தனை பேர் இருக்கணும்? 40 நபர்கள் இருக்க வேண்டும். இது கூடுதல் நிபந்தனை. இன்னும் நிறைய நிபந்தனை இருக்கு. மற்ற தொழுகைக்கு இந்த 40 பேருக்கு நிபந்தனை கிடையாது. ஆனா ஜும்மா தொழுகைக்கு ஷாஃபி மதுஹப் அடிப்படையில, ஷாஃபி இமாமுடைய அந்த அறிஞர்களுடைய ஆய்வின் அடிப்படையில ஜமாத்தாக நிறைவேற்றுவது எப்படி நிபந்தனையோ, அந்த ஜமாத்துல 40 பேர் இருக்கணும். இமாம சேர்த்து 40 பேர் இருக்கணும். ஏன்னா ஹதீஸ் வருது, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் 40 பேர் இருக்க வேண்டும் என்பதும் ஹதீஸ் இருக்குது. ஜமாத்தாக நிறைவேற்றுவது ஃபர்து என்பதற்கும் ஹதீஸ் இருக்கிறது. என்ன ஹதீஸ் அப்படின்னா, சாரிக் இப்னு ஷிஹாப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார். அல் ஜும்ஆத்து, ஜும்ஆ தொழுகை இருக்கிறதே, ஹக்குல் வாஜிபுன் அலா குல்லி முஸ்லிமின் ஃபீ ஜமாஅத்தின். ஜும்ஆ தொழுகை இருக்கிறதே, அது எல்லா முஸ்லிமின் மீதும் ஜமாஅத்தோடு நிறைவேற்றுவது கட்டாய கடமை. எப்படி வருது ஹதீஸ்ல? அப்ப ஜும்மா தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆள் வீட்டுல உட்காந்துக்கிட்டு 2 ரக்காத் தொழுதுட்டு நான் ஜும்மா தொழுதுன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆள் கடையில போய் முசல்லா வீட்டுக்கு 2 ரக்காத் தொழுதுட்டு நான் ஜும்மா தொழுதுன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் ஜும்மா தொழுகைக்கு ஜமாஅத் என்பது சர்த். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டமாக்கிட்டாங்க, அல் ஜும்ஆத்து ஹக்குன் வாஜிபுன் அலா குல்லி முஸ்லிமின் ஃபீ ஜமாஅத்தின். ஜும்ஆ தொழுகை என்பது எல்லா முஸ்லிமின் மீதும் ஜமாஅத்தோடு நிறைவேற்றுவது கட்டாய கடமை. நீண்ட ஹதீஸ், சுருக்கமா சொல்ற நேரத்தை அனுசரித்து அபூ தாவூதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். 40 பேர் இருக்க வேண்டும் என்பதற்கும் ஹதீஸ்ல இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேள்வி எழுப்பப்பட்டது. என்ன கேள்வி எழுப்பப்பட்டது அப்படின்னு சொன்னா, நீங்க குறிப்பிட்ட ஒரு சஹாபிக்கு அஸ்அத் இப்னு ஜுராரா என்கிற சஹாபிக்கு அதிகமா துஆ செய்றீங்களா ஜும்மாவுடைய நாள்ல, ஏன் செஞ்சீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பப்படும் போது, அப்போ கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொன்னாங்க, அந்த அஸ்அத் இப்னு ஜுராரா என்கிற சஹாபி இருக்கிறார்களே, அவர் யார் தெரியுமா? நாங்க ஜும்மா மதீனா நகரத்துல அவர் வருகிற பொழுது ஒரு இடம் இருந்துச்சு, நசீபுல் கலமாத் அப்படின்னு ஒரு ஏரியா. நசீபுல் கலமாத் என்கிற ஏரியாவில முதல்ல எங்களுக்கு ஜும்மா நடத்துறது அவர் தான். எங்களுக்கு அவ்வளவன் ஜம்மா பினா ஃபி ஹஜ்மின் நபீத்தி மின் ஹர்ரத்தி பனி பயாலா ஃபி நகீரின் யுகாலு லஹு நசீபுல் கலமாத். ஹதீஸ்ல வருது, நசீபுல் கலமாத் என்கிற ஏரியாவிலே எங்களுக்கு முதல்ல ஜும்மா நடத்தினது அந்த அஸ்அத் இப்னு ஜுராரா ரலியல்லாஹு என்கிற சஹாபி தான். அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அனுமதி கொடுத்து அனுப்பி வச்சிருந்தாங்க. அப்ப சஹாபி கேள்வி எழுப்புறாரு, அப்ப அப்படியா, அந்த நேரத்துல அந்த அஸ்அத் இப்னு ஜுராரா உங்களுக்கு ஜும்மா நடத்தினாரே, அந்த நேரத்துல மொத்தம் நீங்க எத்தனை பேர் இருந்தீங்க? கம் குன்தும் யௌமைதின், மொத்தம் எத்தனை பேர் இருந்தீங்க? 40. அப்ப மொத்தம் நாங்க 40 பேர் இருந்தோம். 40 பேர் இருந்தா அங்க ஜும்மா நடத்த வேண்டும் என்று இந்த ஹதீஸை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், ஷாஃபி மதுஹபை சார்ந்த அறிஞர்கள் இந்த ஹதீஸை எல்லாம் வச்சு சான்றா சொல்லுவாங்க. இது அபூ தாவூது, பைஹகி, இன்னும் பல்வேறு நூல்கள்ல பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ். அதனாலதான் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, மலத்தி சுன்னத்து, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் எப்படி நடந்தது தெரியுமா? ஃபீ குல்லி 40 ஃபமா ஃபௌக தாலிக. ஒவ்வொரு 40 நபர் அல்லது 40 நபரை விட அதிகமான நபர் இருந்தால் அந்த மக்களுக்கு ஜும்ஆத்துன், ஜும்ஆ என்பது கடமை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையாக இருந்தது. ஜாபிர் ரலியல்லாஹு இருக்கிறார். இது பல்வேறு ஹதீஸ் நூல்ல, தாரகுத்னி போன்ற நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால ஜும்மா தொழுகைக்கும் மற்ற தொழுகைக்கும் வித்தியாசம் உண்டு. அப்ப ஜும்மா தொழுகைக்கு ஜமாஅத்து நிபந்தனை. 40 பேர் இருக்க வேண்டும் என்பது, அந்த ஜமாஅத்துல 40 பேர் இருக்க வேண்டும் என்பது நிபந்தனை. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? ஒரு கட்டடம் இருக்குது, இந்த பள்ளியினுடைய கட்டடத்தை விட்டும் கொஞ்சம் விலகி போய் ஹவுலையும் தாண்டி மதரசா கட்டடம் ஒரு கட்டடம் இருக்கிறது. அந்த மதரசா கட்டடம் இருக்கிற ஒரு கட்டடத்துல போய் நம்ம இங்க நின்று சொல்லாம அங்க போய் நின்று சொல்றோம், இங்க ஜமாத்தாக தொழுதல் என்ற பேர் வராதில்லை. ஜமாத்தாக தொழுதல் என்கிற பேர் எப்ப வரலையோ அந்த ஜும்மா சொல்லுமா? ஜும்மா கூடுமா நான் கேட்கிறேன். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜும்மா தொழுகைக்கு ஜமாஅத்து நிபந்தனைன்றாங்க. ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் ஜும்மா தொழுகையை ஜமாத்தாக நிறைவேற்றுவது கட்டாய கடமைன்றாங்க. எப்போ அந்த கட்டடத்தை விட்டு விலகி, பள்ளி கட்டடத்தை விட்டு விலகி ஹவுலையும் தாண்டி அங்க இருக்கக்கூடிய வேறு மதரசா கட்டடத்துல போய் நின்று நாம் தொழுவதோடையானால், மற்ற தொழுகையா இருந்தா தனியாக தொழுகை என்ற பேர் வரும். ஆனா ஜும்மா தொழுகையா இருந்தால் ஜும்மா தொழுகையே கூடாது. எவ்வளவு பெரிய ஒரு கை சேதத்தை நம்ம அடைகிறோம்.
அப்ப அந்த அந்த தொழுகையை எப்ப கூடும் அப்படின்னு சொன்னா இந்த பள்ளியில் தொழக்கூடியவர்களுக்கும் அந்த கட்டடத்துக்கும் மத்தியில தொடர்பு ஏற்படணும். எப்படி ஏற்படணும்? சப்பு இங்கிருந்து அவ்வளவு தூரம் நீளணும். இந்த பள்ளியிலிருந்து சப்பு எவ்வளவு தூரம் நீளணும்? அடுத்த கட்டடம் வரைக்கும் சப்பு நீளணும். அப்படியே பக்கத்தில் உள்ள அந்த சப்பு அதை தாண்டி அடுத்த மக்கள் இருக்கணும். அப்படியே தாண்டி சப்பு போகணும். அப்படியே சப்பு போய் அடுத்த கட்டடத்துல போய் ஜாயிண்ட் ஆகணும். அப்படி ஜாயிண்ட் ஆகும் போதுதான் இவங்க எல்லாம் ஒன்னா தொழுதாங்க, ஜமாத்தா தொழுதாங்கன்னு பேர் வரும். இடையில இணைக்கக்கூடிய எந்த இணைப்பு பாலமே இல்லை. இந்த கட்டடத்திற்கும் அந்த கட்டடத்திற்கும் இணைக்கக்கூடிய இணைப்பு பாலமாக இருக்கிற சப்பே இல்ல, ஆட்களே இல்ல. இதையெல்லாம் விட்டு நாம் தனியாக இன்னொரு கட்டடத்தில் போய் நின்று தொழுகையானால் நம் தொழுகையே கேள்விக்குறீங்க. ஹதீஸின் அடிப்படையில் நம்ம சொல்றோம். அதனால தான் ஜும்மா தொழுகைக்கு நம்ம வரக்கூடிய நம்ம மக்கள் அல்லாஹ்வினுடைய அருளை பெற வேண்டும், ஒரு கட்டாய கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் நாம் வருகிறோம். அந்த கடமையை நாம் நிறைவேற்றினோமா என்கிற விஷயத்துல கவனமா இருக்கணும். தொழுகையை நாம் நிறைவேற்றுகிறோம், அந்த தொழுகை நிறைவேறியதா என்கிற விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில எது தொழுகையை முறித்து விடும், எது நாம் செய்யக்கூடாது, தொழுகையில் எதை நாம் கவனிக்க வேண்டும் என்பதை தனி ஒரு சட்டத்தை நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு பயானா ஒரு சம்பவமாக பேசுறோம். நம்ம நிக்கல. ஏன்னா மக்களுக்கு முதல்ல தொழுகையை பற்றி சட்டத்தை சேர்க்கணும். அதை சேர்க்க வேண்டும் என்கிற அடிப்படையே ஒரு 2 ஜும்மா உங்களுக்காக ஒதுக்கி அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷரியத் சட்டத்தை உங்களுக்கு நாம் நினைவூட்டி இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷரியத்தை முழுமையாக விளங்கி பரிபூர்ணமாக பின்பற்றக்கூடிய நன்மக்களாக ஆட்சி அனுபவிவானாக. அல்லாஹ்வுடைய தூதரும் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ விரும்பினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நடிகையும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ விடுத்தார்களோ அதுபோன்ற காரியங்களை விட்டு விலகி நடக்கும் நல்லாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்த அனுபவிவாராக. வாசல் தரவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.